நீங்கள் ஐ பெரியசாமி மீது ஒரு தீராத பழி. அப்போ ஐபிக்கு இன்னொரு முகம், ஒரு கொடூரமான முகம். மகன் கூலிப்பட வச்சுருந்தாங்கன்னா இவர் கூலிப்பட வச்சு ரெண்டு ஒன்று தானே. திமுக என்னதான் தமிழ்நாடு முழுக்க விளம்பர தட்டி வைத்தாலும் திமுக இந்த முறை வெற்றி பெறுவது கஷ்டம். 10,000 ரூபாய ஒப்பந்தக்காரனுக்கு தாரை வார்க்கிற அரசு எப்படி உழைக்கிற மக்களுக்கான அரசு? திமுக கூலி கேட்டுட்டு இருக்க, அவர் கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. விஜய் படத்துக்கு இவங்க காசு கொடுத்து வாங்கணும், இவங்க விஜய் ஓட்டு போடுறதுக்கு விஜய் பணம் கொடுக்கணும். ஒட்டுமொத்த திரைத்துறையும் திமுக கட்டுப்பாட்டுக்கு போய் விஜய்க்கு எதிராக, கமலஹாசன் எதிராக நிற்கிறார், ரஜினிகாந்த், அஜித், இப்படி அத்தனை பேருமே விஜய்க்கு எதிராக. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி அமைச்சர் வீட்டில் வந்து இடி ரைடு விட்டுருக்காங்க. தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் மேலே இடி ரைடு போகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக வருமான வரித்துறை சோதனைக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் ஐ பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு கீழே திண்டுக்கல் தான் அவருடைய. இல்லை, அவருடைய பூர்வீகம் திண்டுக்கல், ஆத்தூர், திண்டுக்கல் பகுதி ஆத்தூர். ஆனால் அவர் இப்போது மதுரைக்கு கீழே எப்படி அதிமுகவுக்கு ஒரு ஓபிஎஸ் கடந்த காலத்தில், திமுகவுக்கு ஒரு ஐ பெரியசாமி, திண்டுக்கல், தேனி, பெரியகுளம், நீங்கள் திருநெல்வேலி வரைக்கும், இந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும் அத்தனை திமுக முன்னாள் முக்குளத்தூர் சமூக அரசியலில் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். இப்போ ஏன் அவர் தேவைப்படுகிறது திமுக? அவருக்கு நல்ல இலாக்கா கூட அவருக்கு கொடுக்கல, ஊரக வளர்ச்சித்துறை. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் 80களிலிருந்து அவர் திமுக மாவட்ட செயலாளர், ஏறக்குறைய 45 வருஷம், 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், இப்படிலாம் அவருக்கு பதவி இருந்தாலும் அவருடைய மகன் ஒரு பழனி சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் 4 தொகுதிகளுக்கு, பழனி, நிலக்கோட்டை, இப்படி அவர் மாவட்ட செயலாளர், திண்டுக்கல்ல இருக்கிற முக்கிய பகுதிகள். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சவுடு மண், ஆத்து மண், இப்படி அதில் தினம் அவருக்கு ஒரு 3-4 கோடி ரூபா வருது. இதெல்லாம் திமுக ஏன் அவருக்கு விட்டு வச்சிருக்குன்னா, தேர்தல் வருகிற பொழுது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபா திமுகவுடைய பட்ஜெட். ஒரு மாவட்ட செயலாளருக்கு இல்லை எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கா? ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். ஓகே, 40 கோடி ரூபா செலவு. அதாவது 2 லட்சம் வாக்காளர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்க. 2000 ரூபாயை கொண்டு போய் சேர்த்துறோம். அப்போது 2000 × 2 லட்சம் 40 கோடி. ஒரு 10 கோடி ரூபா தேர்தல் முகவர்கள், கட்சிக்காரனுக்கு வண்டி வாகனம், இதுக்கு செலவு 10 கோடி. 50 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு. 200 தொகுதி, ஏறக்குறைய 10,000 கோடி பட்ஜெட். இதான் திமுகவினுடைய ஆட்சி பிடிப்பதற்கான தாரக மந்திரம். இதில் நம்பிக்கையான ஆட்களிடம் பணம் சேர்த்து வைத்தால்தான் அது வாக்காளர்களுக்கு போகும், இல்லை பாதி அவனே சுட்டிட்டு போயிடுவான். அப்போ நம்பிக்கையான ஆட்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்திருக்கு? திமுக தலைமைக்கு. அப்போது தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் நம்பிக்கையான நபர்கள், பழைய கட்சிக்காரர், பணத்தை கொடுத்தா அதை அப்படியே வாக்காளர்களுக்கு சேர்த்தக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாருக்கு தெரியும்? பெரியசாமிக்கு தெரியும். இந்த பொறுப்பை பெரியசாமியிடம் ஒப்படைத்து விட்டார்கள் திமுக தலைமை. இந்த செய்தியை மத்திய புலனாய்வுத்துறை, திமுகவினுடைய வெற்றி
ஒரு 4-5 பெரியசாமிகள்கிட்ட தான் இருக்குது. இந்த பக்கம் வேலு, செந்தில் பாலாஜி, கேஎன் நேரு, பெரியசாமி, இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட தான் சீனியர் அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமான வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பெரியசாமி ஒருவர். இப்போ பெரியசாமியுடைய ஆதரவாளர்கள், பெரியசாமிக்கு பினாமிகள், இத்தனை பேரிடமும் இதற்கான வேலைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதை முடக்குனா தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களை திமுகவை முடக்க முடியும் பிஜேபி நம்புகிறது. அதனுடைய விளைவு தான் நேரு, வேலு, இந்த 4-5 பேர் தான் திமுகவினுடைய தேர்தல் மூளை. இந்த மூளைகளை முடக்க வேண்டும் என்பது தான் இப்போ இந்த ஐடி ரெய்டு. இதில் நிறைய சொத்து பத்திரங்கள், பினாமிகள், அவருக்கு பெரிய கெங்கநாயக்கம்பட்டியில் ஒரு மண்புழு உர தொழிற்சாலை இருக்குது. பல கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நீங்கள் ஆத்தூர் டேமை ஒட்டி ஒரு பல ஏக்கர் நிலம் இருக்குது. இதெல்லாம் அவருக்கு திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் ஒரு பெரிய ஜமீனாக, பண்ணையாராக மாறிட்டார். இதெல்லாம் எப்படி முடக்க வேண்டும், தேர்தலில் ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும் என்பது தான் இந்த சோதனையினுடைய நோக்கம். தலைமைச் செயலகம் வரை போதுன்னா இவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அமைச்சர் அறை வரை இவருடைய தலைமைச் செயலகத்தை சுற்றி போலீஸ் நிறுத்தப்படுகிறது. இவருடைய முதலமைச்சர் அலுவலக அறையை போல அவருடைய அறைக்கு கண்காணிக்கப்படுகிறது. யாரும் உள்ளே போயிடக்கூடாது, யாரும் உள்ளே போயிடக்கூடாது. நீங்கள் ராமமோகன் ராவ் தலைமைச் செயலாளர் இருந்தபோது சிபிஐ அங்கே தான் ரெய்டு பண்ணான், அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணான். அப்போ அதே போல் வருமான வரித்துறை ஆவணங்கள் பூரா தலைமைச் செயலர் அவருடைய அறையில் எடுத்துடக்கூடாதுன்னு திமுக பாதுகாக்குது. இத்தனைக்கு அவர் திமுக மீது வெறுப்பாக இருக்கார். யார்? பெரியசாமி. தனக்கு பிடபிள்யூஓ, ஹைவேஸோ, பத்திரப்பதிவுத்துறை பணம் கொட்டுகிற துறை அவருடைய ஜூனியருக்கு கொடுத்துட்டு அவருக்கு சக்கரபாணிக்கு உணவு வழங்கல் துறை. இப்போ இவர்கிட்ட உள்ளாட்சி நிர்வாகம் அதே ரெண்டாக பிரித்து கொடுத்ததனுடைய விளைவு அவர் இந்த அதிருப்தியாக இருந்தார். ஒன்றிய அரசுக்கு மத்தியில் திமுக மேலே நேராக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், பல ரைடு விட்டாலையும் ஆதாரங்கள் கிடைக்காம திரும்ப வந்துடுறாங்கல்ல. அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குதுல்ல. இல்லைங்க, அவங்ககிட்ட செந்தில் பாலாஜி வழக்கில் கூட அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் திரும்ப அவர் அமைச்சராக பதவியேற்றுட்டார். இதே நிலைமைகளாக தானே இருக்குல்ல. இல்லைங்க, ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவரை முடக்கணும்னா முழு நேரமாக அதே வேலையாக இருந்தால் அவர் முடக்கிடுவாங்க. ஆனால் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அரசியல் பழி வாங்குவதற்கு ஏவி விடப்படும், திருப்பி கட்டி வைக்கப்படும். இதுதான் தொடர்ச்சியாக அதிகாரிகள் பணி செய்ய விட மாட்டாங்க. ஏவி விட்டால் சரண்டர் ஆவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதனால தான் எந்த வழக்கும் நிரூபிக்க முடியல. மக்களுடைய வரிப்பணம் வீணாக போகுது. அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்து அவர்கள் எதிர்க்கட்சிகளை மட்டுமே கண்காணிக்கிறார்கள், ஆளுங்கட்சி பக்கம் போகிறதே இல்லை. இதை தாண்டி நீங்கள் பெரியசாமி மீது ஒரு தீராத பழி. அவர் மகள் இந்திரா கூலிப்படையை வைத்து ஒரு கொலை செய்கிறார். கொலை செய்து ஜமால் முகைதீன் ஒரு 30 கோடி ரூபாய் நிலத்துக்காக அந்த அம்மா கொலை வழக்கில் சிறைக்கு போகிறாங்க. இது பெரியசாமிக்கு எப்படி தெரியாமல் இந்த கூலிப்படை ஜமால் முகைதீனை நீங்கள் அவர் ஹவுசிங் போர்டு மினிஸ்டராக இருக்கும்போது பணம் கொட்டுச்சு. அதெல்லாம் மகள் இந்திரா மூலம் பல பினாமிகளை உருவாக்கி வச்சுருக்கார். மகன் ஒரு கிறித்துவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்பதனால மகனுக்கும் அவருக்குமான தொடர்பு கொஞ்சம் விலகியே இருக்குது. இதனால் மகளுக்கு முழு உரிமை கொடுத்ததனுடைய விளைவு அந்த அம்மா கூலிப்படையை வைத்து கட்ட பஞ்சாயத்து ரியல் அமைச்சருடைய மகள் என்கிற கோதா, அந்த ஜமால் முகைதீன் கடத்தப்பட்டு
குற்றாலம் கொண்டு போய் அந்த நிலத்தை எழுதி வாங்கி பத்திரம் போட்டு, போலி பத்திரம் போட்டு, யார் பேரில், பெரியசாமி மகள் இந்திரா பேர்லேயே அந்த பத்திரம் போட்டு இப்படி பல முரண்பாடு செஞ்சு அவனை திருப்பி மயிலாடும்பாறை கொண்டு வந்து மீண்டும் கொலை செய்து அடித்து உதைத்து, இது ஜெயலலிதாவுடைய கவனத்திற்கு போன பிறகு தான் இது எஃப்ஐஆர் போடப்பட்டது. 2 மாத காலம் இந்த வழக்கே புகாரே பெறப்படவில்லை. அப்போ ஐபிக்கு இன்னொரு முகம், ஒரு கொடூரமான முகம். மக கூலிப்பட வச்சுருந்தாங்கன்னா இவர் கூலிப்பட வச்சு 2 ஒன்று தானே. இவருக்கு தெரியாமல் எப்படி மக கூலிப்படை வைத்து கொலை செய்திருப்பான். இந்த கூலிப்படை ரியல் எஸ்டேட் நிலங்களை அபகரிப்பதற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கு. நீங்கள் பாருங்கள், ஏடிஎம்கே முன்னாள் எம்பி இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் வீட்டில் கூலிப்படை இருந்ததா இல்லையா? எஸ்ஐயை போட்டு தள்ளிட்டு போயிட்டானு, மணிகண்டனும் மூர்த்தியும் தங்கப்பாண்டியன். அப்போது இது போன்ற கோர முகமும் இருக்குது பெரியசாமிக்கு. இதனால் திமுக ஏதாவது பேக் ஃபயர் ஆகுமா? ஒன்று ஆகாது. திமுகவை பொறுத்தவரை மக்களுடைய அதிருப்தி அதிகமாக இருக்குது. திமுக என்னதான் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க விளம்பர தட்டி வைத்தாலும் திமுக கூட்டணியில் திமுக இந்த முறை வெற்றி பெறுவது கஷ்டம். தூய்மை பணியாளர் விவகாரத்தில் தவற கையாண்டதாகவும் சொல்கிறாங்க. எல்லா கட்சிகளும் போராடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு கடுமையான அதிருப்தியில் இருக்குதா சொல்கிறாங்க. இல்லைங்க, மக்களை கூட்டணி கட்சிகளை விட மக்கள் அதிருப்தியாக இருக்கான். 66,000 தொழிலாளி தமிழ்நாடு முழுக்க இருக்கான், சுத்திகரிப்பு தொழிலாளி. அவன் எவ்வளோ கேட்குறான்? 23,000 கேட்குறான். இவங்க 13,500 கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய ஒரு ஒப்பந்தக்காரனுக்கு தாரை வாட்கிற அரசு எப்படி உழைக்கிற மக்களுக்கான அரசாக இருக்கும்? ஒப்பந்த பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், இப்படி இத்தனை பேர், 66,000 பேர் சுத்திகரி பணியாளருக்கு ஒரு 3 பேரோ 4 பேரோ கொண்ட குடும்பம். அப்போ 66 × 4 ஏறக்குறைய 2 லட்சம் வாக்குகள் திமுகவுக்கு நீங்கள் எதிராக போயிடுச்சு சுத்திகரிப்பு பணியாளர் போராட்டத்தில். இதெல்லாம் திமுக கூலி கேட்டுட்ருக்க, அவர் கூலி படம் பார்த்துட்ருக்கார். இப்படி தான் இருக்குது. அப்போது யார் இந்த தேன்மொழின்னு மாதிரி கூட, ஏன்னா சேகர்பாபுக்கு தவற கையாண்டு தேன்மொழி விவகாரத்தில் வந்து இவர் தான் தவறாக பொதுநல வழக்கு போட சொல்லிதாகவும் பொருளாதார. தேன்மொழி திமுகவை சேர்ந்தவர், திமுக குடும்பத்தை சேர்ந்தவர், சமூக ஆர்வலர்ன்ற மாதிரி திமுக சாயத்தில் சொல்கிறாங்க. ஆமாம், அவர் தான் சுதந்திர போராட்ட தியாகினே சொல்லுவான். கார்கில் போரில் போராடியவர், இந்திய பாகிஸ்தான் வாரில் சண்டை பிடிச்சவர், சீனா பார்டரில் போய் சண்டை பிடிச்சவர். திமுக இப்படிலாம் சொல்கிறதான் மக்களுக்கு தெரியாத என்ன எந்த சமூக ஆர்வலர்னு. அப்போ இதெல்லாம் திமுக பெரிய பின்னடைவாக வரும் என்பது திமுகவுக்கே தெரியும். திமுக எந்த தைரியத்தில் இருக்குன்னா, மகளிர் உரிமை தொகை 1.25 கோடி பேர் கொடுத்துட்டோம். 1.25 கோடி வாக்கு பெட்டிக்கு வந்துருச்சு. கருணாநிதி தான் சொல்லுவார், நான் கட்டி கொடுத்த குடிசை மாற்று வாரிய வீட்டில் கருணாநிதி ஒளிகள் எழுதி வச்சுருக்கான்னுவார். அதுதான் உண்மை. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தலைவர் என்பதை விட நீங்கள் அவருக்கு தமிழினத்தின் மீது நீங்கள் அளவு கடந்த வெறுப்பு. ஏன் எல்லாம் எம்ஜிஆர் கோட்டு போடுறான், ஜெயலலிதா கோட்டு போடுறான்? தமிழர்களை நீங்கள் மதிக்கலை, தமிழர்கள் உங்களை மதிக்கலை. இதுதான் ஓபிஎஸ்க்கு நேர்ந்தது தான். அதே கதை தான் இப்போ திமுகவுக்கு நேர்ந்திருக்கு. திமுகவை பொறுத்தவரை கடுமையான அதிருப்தி வாக்குகள் பூரா அப்படியே விஜய் பக்கம் போயிருந்தீங்களா? அதிமுக போயிடும். விஜய் வாக்கு இளைஞர்களுடைய வாக்கு தான். அந்த இளைஞர்கள் வாக்கு எப்படி விஜய் போகுதுன்னா, சினிமா தேட்டரில் போய் டிக்கெட் வாங்குறாங்கல்ல, அனுமதி சீட்டு வாங்குவதை போல் வாக்குச்சீட்டு வாங்க போகிறான். அவனுக்கு ஒரு திருவிழா, விஜய்க்கு ஓட்டு போட போகிறான். விஜய் படம் பார்க்க போகிறான். அதே போல் விஜய்க்கு ஓட்டு போட போகிறோம். 2 ஒன்று தான். விஜய் படத்துக்கு இவங்க காசு கொடுத்து வாங்கணும், இவங்க விஜய் ஓட்டு போடுறதுக்கு விஜய் பணம் கொடுப்பார். இதுதான். அப்போது திமுக வந்து இப்போ ஒட்டுமொத்த மீடியா,
ஒட்டுமொத்த திரைப்பட உலகம் அத்தனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து விஜய்க்கு எதிராக நிறுத்தியிருக்கு. அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் அத்தனை விஜய்க்கு எதிராக நிறுத்தியிருக்கு. இதை விஜய் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவார். எப்படி சாதகமாக பயன்படுத்திக்குவார்னா, திமுக என்னை அழிக்க நினைக்கிறதுனா மக்கள் ஓட்டு போட்டுருவோம். இப்படி தான் விஜயகாந்த் ஓட்டு போட்டான். ஆனால் கடைசியில் அவர் தோத்துட்டார்ல. இல்லை, அவர் எடுத்த நிலை தான். அவர் திமுகவோடு அதிமுகவோட கூட்டணி சேராமல் இருந்திருந்தால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். 14% வாக்கு வந்து. அப்போது விஜய் வந்து திமுக அச்சுறுத்தலாக தான் இருப்பார். திமுகவை பொறுத்தவரை விஜயை பலமுனை தாக்குதல் தொடர்ந்து நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள் பூரா பெரிய பெரிய சேனல்லாம் திமுக கட்டுப்பாடு கொண்டு போயிடுச்சு. உதாரணத்துக்கு போன்ற சேனல்லாம் திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. பிரம்மாண்ட சேனல்லாம் திமுக கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அதே போல் ஒட்டுமொத்த திரைத்துறையும் திமுக கட்டுப்பாட்டுக்கு போய் விஜய்க்கு எதிராக நிற்கும். கமலஹாசன் எதிராக நிற்கிறார். ரஜினிகாந்த், அஜித், இப்படி அத்தனை பேருமே விஜய்க்கு எதிராக திமுக கொம்பு செவி விட்டுருக்கு. அப்போ அதே போல் அரசியல் கட்சிகள் எல்லாமே, சீமான் உட்பட. சீமா இப்போ விஜயலட்சுமி வழக்கில் ஜெயலலிதாட்ட எப்படி பம்மிட்டு உட்கார்ந்துருந்தார் 2012 நுனி சீட்டில். அதே மாதிரிப்பா ஸ்டாலின் முடி உட்கார்ந்துருக்கார். அதே விஜயலட்சுமி கேஸ் தான். நீங்கள் சீமான் சொன்னோடனே ஒரு பத்திரிகையாளர் தாக்கல் தான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது எப்போ மு.க. ஸ்டாலினை சந்திச்சாரோ அப்புறம் வந்து திமுகலாம் இப்போ விமர்சனம் பண்ணுறதில்ல. விஜய் தான் அவர் டார்கெட். அனில் குஞ்சிக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக பார்க்குறாரு. இப்படி சில பேர் வந்து வைத்திருச்சல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? இல்லை, இப்போ விஜய் வருவதற்கு முன்பு சீமானுக்கு அதிமுகட்ட ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது. வேலுமணி கோடிகளை கொட்டி கொடுப்பார். அது வாங்கி கொடுக்குறவர் தான் கல்யாண சுந்தரம். இப்போ அவர் வேலுமணிகிட்டே செட்டில் ஆகிட்டார். அதிமுக போயிட்டார். ஆமாம். இப்போது விஜய் வருகைக்கு முன்பு, விஜய் வருகைக்கு பின்பு ரெண்டாக பிரிச்சுட்டா சீமானுடைய அரசியல் அரிச்சுவடி இப்போ எங்கே இருக்குன்னா திமுக போய் நிற்குது. அதிமுக தான் அவருக்கு அரிச்சுவடியே. ஜெயலலிதா உயிரோடு வந்த பொழுது சீமானுக்கு முதல் தேர்தல், அதில் சீமானுக்கு 20 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது. ஒரு 10 கோடி முத்துக்குமார்கிட்ட. முத்துக்குமார் சவுத்து பார்த்துக்கணும், சீமான் நார்த்து பார்த்துக்கணும். நாம் தமிழர்கள் அத்தனை பேரை எதுக்கு போட வைக்கணும்? இரட்டை இலைக்கு. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அப்போ அந்த முத்துக்குமார் கொலையே மரணமே சீமானுக்கு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா சீமானை மிரட்டுகிற அளவுக்கு வலிமையானவன் முத்துக்குமார். சீமான் போலி போராளி, அவன் ஒரிஜினல் போராளி. அவர் வளர்த்ததே முத்துக்குமார் தான். ஆமாம், சீமானை வளர்த்துனதை. நீங்கள் வேலூர் ஜெயில் பிரேக்கெல்லாம் முத்துக்குமார் தான் மூளை. புலிகள் அங்கே தப்புவதற்கெல்லாம் மூளையே முத்துக்குமார் தான். முத்துக்குமார் அனுராதபுர சிறையில் இருந்திருக்கான். எதை சொன்னாலும் செய்யக்கூடியாள். இந்த புலிகளை போல பிரபாகரனுக்கு எப்படி மாற்றியோ அந்த மாதிரி. அப்போது இந்த முத்துக்குமாருடைய மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் சீமான் கேள்வி எழுப்புவதும் இல்லை, அதை விசாரிப்பதும் இல்லை, அதுக்காக இரங்கல் கூட்டம் போடுவதும் இல்லை. அதை பற்றி ஒரு கணம் கூட நினைப்பதில்லை. ஒரு தமிழ் தேசியம் வளரணும் என்பதற்காக முத்துக்குமாரை போன்றவர்களெல்லாம் சீமானை வளர்த்தெடுத்தார். அதே சீமான் முத்துக்குமாருடைய மரணத்திற்கு மிகப்பெரிய அளவில் சீமான் தொடர்பு இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்குது. அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பத்திரிக்கையாளர் அடிச்சிருக்காருல்ல. பத்திரிக்கையாளர் ஏன் அடிச்சிருக்காருன்னா, பத்திரிக்கையாளர் விஜயை பற்றி கேள்வி கேட்குறாரு. ஜனநாயக நாட்டில் அதை கேட்கக்கூடாதா? இல்லை, பொது வழியில் ஒரு தலைவராக இருக்காரு, ஒரு நாகரிகமே இல்லாமல் அடிக்கிறாருல்ல. இல்லை, அவர்கிட்ட நாகரிகம் எதிர்பார்த்தது அந்த பத்திரிகையாளருடைய தப்பு. சீமா இப்போ விஜயை எதிர்க்கலைன்னா சிறைக்கு போயிடுவார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் விஜயலட்சுமி வழக்கு தமிழக அரசு தான் நடத்துது. விஜயலட்சுமிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை.
அது 50,000 ரூபா கொடுத்தா போதும். எங்கள் ஷார்ட்டு 50,000 கொடுத்தாருன்னா பஸ் சரி பெங்களூர் போயிரு. திமுக 5 கோடி கொடுக்க தயாராக இருக்குது. சீமானை எதிர்த்து அரசியல் பண்ண, சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண, சீமானை எதிர்த்து தேர்தலில் நில்லுன்னு திமுக. ஆனால் இது மனநலம் குழம்பிய அந்த சகோதரி ஷார்ட்டு 50,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட வாங்கிட்டு ஊருக்கு போயிரு. இப்போ சீமானை சாமாங்குது. இதுதான் இந்த சூழலில் திமுகவுடைய நோக்கம் என்னென்னா, தொடர்ந்து விஜய் அடிக்கணும். கமல் ஒருவுக்கு அடிப்பார், சீமான் ஒருவுக்கு அடிப்பார். இதுதான் இப்போ திமுக கொடுத்துருக்க அஜெண்டா. இப்போ திமுகவும் சீமானும் கூட்டணி வச்சிருவாங்களா? அப்படி ஒரு கேள்வி வருதில்ல. இல்லை, கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவை எதிர்ப்பது தான் சீமானுடைய கொள்கை. அப்போ தான் அந்த இளைஞர்லாம் இருப்பான். ஆனால் இப்போ விஜய் பக்கம் போகிறார்ல, திமுக விமர்சனம் பண்ணுறதில்ல. ஆமாம், அதாவது அதிமுகவோடு தான் சீமா இருந்தார். அதிமுக கூட்டணி இப்போ விஜய் வரப்போகிறார். அப்போ அதிமுக சீமானுக்கு பணம் கொடுக்காது. நீங்கள் வலுவான வேட்பாளர்களை சீமா என்ன பண்ணுவார்னா, வேலுமணிக்கு எதிராக வலுவான வேட்பாளர் நிறுத்த மாட்டார். எங்கெங்கே எவன் பணம் கொடுக்குறானோ அங்கே வலுவான வேட்பாளர்களை சீமா நிறுத்த மாட்டார். இப்போ இவருக்கு வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், இப்படி யாருக்கு எதிராகவும் வேட்பாளர் நிறுத்த மாட்டார். அப்போ அதிமுக கூட்டணியில் விஜய் வரப்போகிறார். சீமானுக்கு டிமாண்ட் இல்லை. அந்த கோபம் திமுக வழக்கை மட்டும் பார்த்துக்குமே தவிர, திமுக G2 ஷார்ட்டைக்கு 2 கோடி வாங்கி கொடுத்து அந்த யூடியூப் ஆரம்பித்தாங்க. இப்போ பெரிய 100-200 கோடியில் நீ கிடைக்காது. அது ஒரு கோபம். வர்ற தேர்தலில் சீமானுக்கு இந்த வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியுமானா, விஜய் வரவுக்கு பிறகு அதுவும் சந்தேகம். அதுவும் பெரிய இடைஞ்சலாக மாறி போச்சு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் விஜயால் இவருக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அதிமுகலையும் பழைய மரியாதை இல்லை. திமுக மிரட்டுது. திமுகவை எதிர்ப்பதான் தம்பிகளுடைய அரசியல். திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் தம்பி ஓட்டு போட மாட்டான். அவன் யாருக்கு ஓட்டு போட்டுவான்? நேரம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான். திமுக கூட போயிடலாம்ல. இந்த சூழலில் நேரடியாக திமுகவோடு சேர்ந்தால் யாரை பற்றியும் பேச முடியாது, அரசியலே பண்ண முடியாது. அப்போது திமுகவையும் பேச முடியாது, அதிமுகவும் பேச முடியாது. அதிமுகவை திருப்பி இவர் பேச ஆரம்பித்தார்னா, இவ்வளோ நாள் ஏன் அதிமுகவை நீங்கள் பேசலைன்னு தும்பியெல்லாம் கேட்பான். திமுகவை பேசுனா நம்ம திமுக எதிர்ப்பதை நமக்கு அரசியல். ஈழ போராட்டத்தினுடைய துரோகி கருணாநிதி, அப்போ நம்ம திமுகவை எதிர்ப்பதனால நம்ம அரசியல். திமுகவை எதிர்க்கலைன்னா இருக்கிறவனும் போயிடுவான். அதிமுகவை இனிமேல் பேசுனா அதிமுக எந்த காலத்துலையும் பணம் தர மாட்டான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சகோதரி விஜயலட்சுமி அவள் எப்படி புத்தி பேதலிச்சு 5 கோடி கொடுக்குற திமுக வேண்டான்னு 50,000 வாங்கிட்டு ஷார்ட்லைட் வாங்கிட்டு ஊருக்கு போதோ, அதே நிலைமைக்கு சீமான் வந்துட்டார். சீமானுடைய நிலைமை என்னென்னா, அவருக்கு திமுக எதிர்ப்பது தான் அரசியல். இப்போ விஜயலட்சுமி வழக்கில் திமுகவை எதிர்த்தா கழிதிக்கணும் சிறையில். திமுகவை எதிர்க்க முடியாது. அதிமுக இனி பணம் கொடுக்காது. 2 போச்சு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஈழத்தவனை கோடி கோடியாக கொடுத்தான். இப்போ அவன் பணம் கொடுக்கறது இல்லை. எடப்பாடி கொடுத்தாரு வேலுமணி மூலம். இப்போ அதுவும் பணம் வராது. திமுக ஆதரவு நிலையில் இருந்தால் தான் சுப்ரீம் கோர்ட்டில் மாநில அரசு சார்பாக வழக்கு நடத்தாது. மாநில அரசு சார்பாக வழக்கு நடத்தினா சுப்ரீம் கோர்ட்டில் சீமா சிறைக்கு போகணும். இப்படி பல சூழல் இருக்குது சீமானுக்கு. எதிர்காலத்தில் எப்படி ஒரு சீட்டுக்கு அறிவாலயத்தில் படுத்து கிடக்கிறார் வைகோ, அதே நிலைமையில் சீமா இந்த தேர்தல் முடிந்த பிறகு சீமானுடைய நிலைமை அப்படி தான் போகும். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு பேச சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.